என்னுடைய பெயர் அன்புமணிகண்டன் தமிழ்சூரியன். நான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கேன். இப்போ அதிமுக ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன 5 வருஷம் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் தமிழகம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பெருவாரியான இப்போ குற்ற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அதனுடைய ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த அரசில் பார்த்தீங்கன்னா போதை பழக்கங்கள் அதிகமாகிருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் வீட்டு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, வீட்டு வாடகை உயர்வு, மின்கட்டண உயர்வு, இது மாதிரியெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் பல மடங்கு உயர்ந்துருச்சு. அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இல்லை. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபா கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இவங்க நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு சின்ன யோசனை இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு ரேஷன் கடையில இலவச அரிசி வாங்குறவங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தாரு. அப்ப அடித்தட்டு மக்களினுடைய மேல் உள்ள அக்கறையில தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவ்வளவு பெருந்தன்மையா அது பண்ணாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அதுல பாதி பேருக்கு கொடுத்துட்டு அதிருப்தி இப்ப திரும்ப கூட இப்ப வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்கு அது சேரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை பத்தின ஒரு தெளிவான விஷயங்கள் இதுவரைக்கும் அரசு வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அதுபோக இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபத்து, அது மாதிரியான அதிகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா திமுக காரர்களே நிறைய குற்றச்செயலில் ஈடுபடுறாங்கன்னு நம்ம செய்தித்தாள்கள்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்கன்னா தமிழகம் எழுச்சி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னை மாதிரி ஆளுங்க நாங்கெல்லாம் போன எம்எல்ஏ எலெக்ஷன்லயே எடப்பாடி அவர்களை ஆதரித்தோம். போன முறை கூட அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்கோம். இப்ப இந்த மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தப்போ கூட அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து எங்களது ஆதரவை நாங்க அவருக்கு தெரிவிச்சிருக்கோம். அகமுடைய சமுதாயம் சார்ந்து இப்ப தமிழகம் தழுவி பார்த்தீங்கன்னா அது தென் தமிழகமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், நாங்கள் அகமுடையர் இங்கே தென் தமிழகத்தில் அகமுடையராகவும் சேர்வை தேவர் பட்டம் கொண்டவர்களாகவும், வட தமிழகத்தில் அகமுடைய துளுவ வேளாளர்களாகவும் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருத்த சமுதாயம் அகமுடைய சமுதாயம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆதரவை போன பாராளுமன்ற தேர்தலையும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையுமே அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயம் ஆதரவாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழல்ல இருக்க மாணவ மாணவியர்கள் மருத்துவத்திலையும் அதிகப்படியாக மருத்துவத்துறையிலையும் மருத்துவராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்திலையும் இந்த 7.5% இடஒதுக்கீடானது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எத்தனையோ பேர் அதை பயனடைஞ்சு இன்னைக்கு தமிழக அரசு அதிகாரிகளாகவும் அரசு துறையில பணியாற்றிக்கிட்டு வர்றாங்க. இப்ப இன்னும் சொல்லணும்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அறிமுகம் இல்லாதவங்களுக்கு கூட உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அவரை யாரும் அணுகி கேட்டாலும் அந்த மாதிரியான உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. திண்டுக்கல்ல எல்லாம் ஒருத்தருக்கு 2 கையை விபத்துல இழந்தவங்களுக்கு மற்றொருத்தர்கிட்ட இருந்து அந்த கையை பொருத்தி அவருக்கு புது வாழ்வு அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம். இப்ப எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் போய் இப்ப உதயநிதி ஸ்டாலின்ட்டையோ இல்ல முதல்வர்கள்ட்டையோ போய் சொன்னா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செய்யக்கூடிய மனநிலையில இல்லை. ஈவன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இப்ப அங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க தொகுப்புல இருந்து இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் நிதிக்கு நிதி திரட்டினாரே ஒழிய முரசொலி அறக்கட்டளையிலிருந்து 1 ரூபாய் கூட கொடுக்கல. இதெல்லாம் பரிதாபத்துக்குரிய விஷயம். ஏன்னா மற்ற சின்ன சின்ன
தொழிலதிபர்கள் கூட உதவி செய்யும் சூழலில் நாங்கள் அவ்வளவு பெரிய முரசொலி அறக்கட்டளையில் அவ்வளவு கோடான கோடி பணம் இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன தொகுப்பை கூட அவங்கெல்லாம் கொடுக்கலைன்றது ஒரு வருத்தமான விஷயம். அந்த சூழல்ல இந்த பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை பொருத்தி பார்த்தோம்னு சொன்னா நிறைய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க. அதனால திரும்பவும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில தமிழகத்துல ஆட்சி மலரணும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ அகமுடைய சமுதாயம் சார்ந்த கோரிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கப்ப மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு வந்து திருப்பத்தூர்ல நினைவு சின்னமும் மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் 24ஆம் தேதி வந்து திருப்பத்தூர்ல வந்து அரசு விழா எடுக்கிறதுக்கு கடந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில தான் அது நடந்தது. அதுக்கு அடுத்து வந்த அண்ணன் எடப்பாடி தலைமையிலான அரசுமே வந்து நம்முடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை நாங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கான உதவிகளை செஞ்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை பலவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசு. அதிமுக ஆட்சியில தான் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல மாமன்னர்களுக்கு சிலை நிறுவி மணிமண்டபமும் கட்டி கொடுத்தாங்க. அது போன்று இன்னும் நிறைய விஷயங்கள். இந்த பென்ஷன் தரப்பெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில தான் வந்து மருதுபாண்டியர்களுடைய வாரிசுகளுக்கு பல பேர் பென்ஷன் பெற்று இப்போ வரைக்கும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முக்குளம்னு வர்றப்பவும் வந்து அதிமுக ஆட்சி வந்து நிறைய பண்ணியிருக்கு. பசும்பொன்னுக்குமே அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய நிதி ஒதுக்கி அங்கே மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. பசும்பொன்லையுமே அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியான தலைமையிலான ஆட்சியிலையும் இந்த முக்குளம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவனம் செலுத்தி அதுகளுக்கு நிதி ஒதுக்கி எங்கள் தலைவர்களுக்கு நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கோம். நிறைய நினைவு சின்னங்கள், மணிமண்டபங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு.